கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் ஆரம்ப பகுதி சொல்கின்றது, ஆனாலும் நான் போகும் பாதையை அவர் அறிவார் என்று. அன்புக்குரியவர்களே, நம்ம எந்த பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா? நம்மை படைத்தவருக்கு தெரியாதா நம்ம எந்த பாதையில பயணிக்கிறோம் என்று? இன்னைக்கு ஒருவேளை யோபுவை போல முட்கள் நிறைந்த பாதையில நம்மளுடைய ஒவ்வொரு அடிகளும் இன்றைக்கு காணப்படலாம். எங்க காலை எடுத்து வைத்தாலும் முல்லை போன்று என்னை வேதனைப்படுத்தத்தக்கதான பாரங்களும் சுமைகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் என் வாழ்க்கையிலே வந்து எனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறதே அப்பா, இதை நீங்கள் பார்க்குறீங்களா, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு ஏராளமான கேள்விகளோடும் எண்ணற்ற வழிகளோடும் ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் அன்புக்குரியவர்களே, நம்ம போகும் பாதை அவருக்கு நன்கு தெரியும். நம்ம எந்த விதமான ஒரு வேதனையின் நடுவிலே, முட்களின் நடுவிலே, கரடு முரடான பாதைகள் நடுவிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை அவர் அறிந்திருக்கின்றார். அவருக்கு மறைவாக எதுவும் இல்லையே. தாவீது சொல்லுவார், சங்கீதம் 23ஆம் சங்கீதத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று. அந்த ஒரு விசுவாசம் நம்ம வாழ்க்கையில வேண்டும் என்று உங்களோடு கூட நான் பேசுகின்றேன். மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவம்னா என்ன? முட்கள் நிறைந்த பாதைகள், வழி தெரியாத பலவிதமான அடைக்கப்பட்ட வாசல்கள், எதிர்பார்ப்புகளிலே காணப்படுகின்ற ஏமாற்றங்கள், உழைப்புகளிலே காணப்படுகின்ற தோல்விகள், நஷ்டங்கள், பல விதத்திலே நம்முடைய முயற்சிகளும் நம்முடைய உழைப்புகளும் எல்லாமே தோற்று போனது போன்று பலவிதமான வலிகள் நம்முடைய வாழ்க்கையை ஒன்றின் பின் ஒன்றாக சிதைக்கிறது போல பலவிதமான தோல்விகள் நடுவில் நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கலாம். சரீரங்களிலும் வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற குறைகளின் நிமித்தம் ஒரு முட்களை போன்ற அனுபவங்கள் நம்மை மற்றவர்கள் விசாரிக்கின்ற பொழுது, நம்மை குறித்து பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளின் மூலம் குத்தப்படுகின்ற ஒரு அனுபவங்கள், இப்பேற்பட்ட முட்களின் நடுவிலே நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்குமே. ஆனால் நீங்களும் தாவீது ராஜாவை போல சொல்லுங்க, நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார் என்று. அவருடைய கோல் இருக்கிறது, அவருடைய தடி இருக்கிறது, அது என்னை தேற்றும், என்னை நடத்தும், என்னை பொல்லாப்புக்கு, ஆபத்துக்கு, என்னை அழிவிற்கு அது என்னை கொண்டு போய் விடாது. நிச்சயமாக அவர் என்னோடு இருப்பதினால் எப்பேற்பட்ட மரண பள்ளத்தாக்கின் அனுபவங்களும் இருளான பலவிதமான முட்களை போன்ற பாதைகளும் என் வாழ்க்கையில வந்தாலும் என் தேவனின் கூட இருக்கிறதுனால நான் தாண்டி வருவேன், நான் கடந்து வருவேன். எனக்கு குறிக்கப்பட்ட ஒரு இடத்திலே, ஒரு பாதையிலே, ஒரு வாழ்க்கையிலே, ஒரு ஸ்தலத்திலே, ஒரு வேலையிலே கர்த்தர் என்னை கொண்டு நிறுத்தி எனக்கான பங்கை எனக்கு கொடுப்பார் என்று ஒரு உறுதியான வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. ஒரு விசுவாச வார்த்தைகளை உள்ளத்துக்குள்ள வைத்து கொள்ளுங்க. அதை அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. என்னை ஆண்டவர் நடத்துவார். தோல்வி நடுவிலும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். போராட்டத்தின் நடுவிலும் சொல்லுங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். பலவிதமான இழப்பின் ஏமாற்றத்தின் மத்தியிலும் சொல்லுங்க, என் மீட்பர் என் கூட இருக்கிறதுனால நான் ஜெயம் பெறுவேன் என்று அறிக்கையிட 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 கர்த்தரின் கூட இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே உறுதிப்பட முட்களான பாதைகள் ஒரு நாள் சமமான பாதையாக மாற்றப்படும். கரடு முரடான இந்த அனுபவங்கள் ஒரு நாள் லகுவாக மாற்றப்படும். பலவிதமான இடர்பாடுகளோடு கூட இருக்கின்ற இந்த பாதைகள் ஒரு நாள் நேராக்கப்படும். ஏனென்றால் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகின்றார். நம்ம நடக்கிற பாதை முக்கியம் அல்ல, நம்மை நடத்துகிறவர் யார் என்பதுதான் முக்கியம். நம்ம பாதையில நம்ம கூட வருகிறது யார் என்பதுதான் முக்கியம். நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறது யார் என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு எல்லா விதமான நெருக்கத்தின் நடுவிலும் கர்த்தருடைய கரம் நம்மை பிடித்திருக்கிறது என்றால், அவர் கரத்தோடு தான் உங்கள் கரம் இணைந்திருக்கிறது என்றால் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் முடிவிலே கரையிலே கொண்டு சேர்த்து நம்மை அழகான ஒரு சாட்சியுள்ள மகிமைக்கு நேராக நடத்துவார். ஆகையினால் முட்களின் நடுவிலே வேதனையோடு கண்ணீரோடு என் பாதையை யார் அறிவார் என்கின்ற பலவிதமான குழப்பங்களோடும் கண்ணீரோட வேதனைகளோடும் கூட புலம்பிக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்கள் பாதையை தேவன் அறிகின்றார். உங்கள் பாதையிலே தேவன் கூட உங்களோடு நடக்கின்றார்.
அவர் நடத்துவார், அவர் தப்புவிப்பார், அவர் கரை சேர்ப்பார். உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து சாட்சியாக நிறுத்துவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே முட்களின் அனுபவத்தை இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, நீர் எவ்விதமான சூழ்நிலையிலும் உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை முட்களிலே அப்படியே குத்துண்டு சாகட்டும் என்று விட்டு விடுகிறவர் அல்ல. கிருபையினாலும் உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய தயவினாலும் நீர் விடுவித்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே வேதனை இன்றி ஆண்டவரை நீர் காப்பாற்றுகிற தெய்வமாக இருக்கிறீர். ஆண்டவரே, வேதனை நிறைந்த அனுபவங்களோடு கூட விடுதலை கொடுத்து மகிமையான சாட்சிகளாய் நிலைநிறுத்தி அவர்களை அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறீர் ராஜா. இன்றைக்கும் கண்ணீரோடு, வேதனையோடு, குழப்பங்களோடு, ஏமாற்றங்களோடு, தோல்விகளோடு உடைய சமூகத்திலே அமர்ந்து முட்களின் நடுவிலே இன்றைக்கு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவன் அப்பா, அவங்க பாதையில கத்தர் கூட நின்று அந்த முள்ளின் அனுபவங்களின் ஒரு விடுதலையை கத்தர் கொடுத்து யோபுவை முட்களின் நடுவிலிருந்து விடுவித்து அவரை ஆசீர்வதித்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கின்ற எல்லா ஆண்டவரை குத்தப்பட்ட அனுபவங்களை கத்தர் எடுத்து போட்டு என் தேவன் ஒரு சமாதானம் உள்ள ஒரு பாதைக்கு நேராக நடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரங்களிலே உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். நீரே மகிமை அடையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.